ஓகே, வெல்கம் பேக் டு டெல் ஃபார் வேர்ல்டு. நம்ம 3 நாள் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 4வது நாள் போர் தொடங்கும் போது பார்த்தோம். 4வது நாள் போர் தொடங்கும் போதே திசைவேலர் கையை தூக்கி முரசு கொட்டினதுக்கு அப்புறம் அவரு ஒரு தூரமா பார்க்கும்போது இந்த வேந்தர்களோட படை கூடாரம் முழுக்க முழுக்க தூசிகளாவே இருந்துச்சு. எப்பவுமே போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தானே தூசியா இருக்கும், ஏன் இவ்வளவு தூசியா இருக்குன்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும் போதே தான் தெரியும் அவருக்கு என்னன்னா நள்ளிரவு நேரத்திலேயே வேந்தர்களோட ஒட்டுமொத்த படை, அதாவது முதல் நிலைப்படை, 2ஆம் நிலைப்படை, 3ஆம் நிலைப்படைன்னு ஒட்டுமொத்த படையுமே இன்னைக்கு ஒரே நாள்ல பரம்பு கூட மோதிரணும் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்திருப்பான் கருங்கைவாணன். அதாவது நேற்று இரவு அவங்க நள்ளிரவு நேரத்துல முடிவு பண்ணது என்னன்னா, எல்லாத்துக்கிட்டையும் ஆயுதங்கள் இருக்கிற ஆயுதம் எல்லாத்தையும் வேக வேகமா கொடுப்பான். எல்லா வீரர்களுக்கும் ஆயுதம் கேட்ட உடனே ஆயுத வாரி இருக்காருல, அவருக்கு கொஞ்சம் கடுப்பாயிரும். எப்படின்னா, அவனுக்கு குறிப்பிட்ட ஆயுதம் ஒண்ணு இருக்கிய, அதை மாத்தி கொடுத்துட்டோம்னு வச்சுக்க, பெரிய கலேபரம் ஆயிடும். தவறான ஆயுதத்தை பயன்படுத்த முடியாத நிலைமையில வந்துருச்சுன்னா நம்மளோட படை வீரர்கள் சாவுக்கு நாமளே காரணமா அமைஞ்சிருவோம். அதனால நான் சொல்ற கேளுங்க, எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல ஆயுதம் கொடுக்க முடியாது. எல்லாத்தையும் வச்சு ஒரே இடத்துல இவ்வளவு பல்லாயிரக்கணக்கான வீரர்களை வச்சு எப்படி ஒரே நாள்ல சண்டை போடுவீங்க? அப்படிங்கும் போது எனக்கெல்லாம் தெரியாது, ஆயுதங்கள் வந்தே ஆகணும் அப்படிமா கருங்கைவாணன். அவன் திரும்ப சொல்லுவான், ஆயுதங்களை மாத்திட்டோம்னா சின்ன குழப்பம் வந்தாலும் பெரிய பிரச்சனை ஆயிடும்பா. அந்தந்த வகை அம்புகள்னு இருக்கு, அந்தந்த வகை அம்புகளுக்கு அந்தந்த வகை வில்லுகளை தான் கொடுக்கணும். அந்த வில்லுக்கு ஏற்ற அம்புகளை கொடுக்கணும். 5 முடிச்சுகள் கொண்ட அம்புன்னு ஒண்ணு இருக்கு, அதை ஒரு வேற வீரன்ட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் அந்த அம்பை பயன்படுத்தவே முடியாம போயிடும். கொஞ்சம் தூரம் கூட அந்த அம்பு பாயாது. இப்படி ஒவ்வொருத்தனுக்கும் தனித்தனி சிறப்புகள் இருக்கு, ஒவ்வொரு அம்பு ஆயுதங்களுக்கும் தனித்தனி சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே எந்த தளபதிகளும் அதை காதல வாங்க மாட்டாங்க. அங்க கருங்கைவானோட உத்தரவு தான் பெருசா இருக்கும். ஆனா கருங்கைவான உத்தரவு பிரகாரம் இரவோடு இரவாவே பல யானைகளை வச்சும் பல பல வண்டிகளை வச்சும் பயங்கரமா அது கருங்கைவாணன் ஒரு சில திட்டங்கள்லாம் போடுவான். ஆயுத வாரிட்டே ஏமாத்தி தான் பண்ணுவான். இது மாதிரி சோழ பேரரசர் படை ஒத்துக்குச்சு, அந்த ஆயுத வாரி ஒத்துக்கிட்டாரு, நீங்க ஏன் ஒத்துக்க மாட்டீங்க, அவர் இருப்பாங்க ஆயுதங்களை ஏத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவான். ஐயோ அவரே ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு சொல்லி இவனும் ஒத்துக்குவான். ஆனா ஆனா உண்மை என்ன நடந்ததுன்னா அவன்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் இங்க இப்படி ஒத்துக்கிட்டான்னு அவங்கள்ட்ட சொல்லுவான், அவங்க ஒத்துக்கிட்டான்னு இவங்கள்ட்ட சொல்லுவான். இப்படி எல்லாருமே இருக்கிற ஆயுதங்கள்லாம் பிரிச்சு கொடுக்குற நிலைமை வந்துடும். கையில கிடைக்கிற ஆயுதங்கள் ஃபுல்லா எடுத்துக்கிற மாதிரி ஆயிரும். வேந்தரோட படை இருக்கிற அந்த ஆயுத படை இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆயுத கூடங்கிறது, அந்த ஆயுத கூடம், அவங்க உணவு கூடம், மருத்துவ கூடம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசு. எல்லாமே பல பல தூரங்கள்ல இருக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாத அளவு பல தூரத்துங்கள்ல இருக்கும். அதனால எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தயாரா எடுத்துக்குவாங்க. பல ஆயுதங்களை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்க எல்லாம் தயாரா இருப்பாங்க. இரவோடு இரவா வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்ப பரம்புக்கு தான் ஒன்றும் புரியாத நிலைமை என்னன்னா, முரசு சத்தம் கேட்டுச்சுன்னா குதிரைப்படையை 6ஆ பிரிச்சு அதுக்கேற்ற மாதிரி சண்டை போடணும்னு முடிவு எடுத்திருப்பான் முடியன். ஆனா ஒட்டு மொத்தமா எப்படி இந்த 6 பிரிவுல எப்படி பிரிக்கிறதுங்கிற குழப்பம் இருந்துச்சு. என்னன்னா முதல் 2 பிரிவு வந்து மூஞ்சல் நகரத்துக்கு போயிடணும். மிச்ச 4 பிரிவு இருக்குல்ல, அந்த 4 பிரிவுங்கிறது அந்த மூஞ்சல் நகரத்துக்கு இந்த 2 பிரிவு போறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது அவனோட திட்டமா இருந்துச்சு. அந்த முதல் 2 பிரிவுல இரவாதனையும் உதிரனையும் அனுப்பணும். இங்க 4 பிரிவுல அவங்களுக்கு வழி விடுற வேலையை நமக்கான வேலை அப்படின்னு முடியன் பொறுப்பேற்றுக்கிட்டு இருப்பான். அதனால பரம்பு படை வந்து வேந்தர் படை மீது தாக்குதல் அது அவ்வளவு சீக்கிரம் தொடங்கல, நம்ம 6ஆ பிரிஞ்சதுக்கு அப்புறம் தொடங்கிக்கிறானு. ஆனா இப்ப இவனுக்கு முடியனுக்கே குழப்பம் வந்துடும். ஏன்னா வேந்தர் படை வந்து சண்டை போட வராம ஒட்டு மொத்தமா அவ்வளவு பெரிய படை இன்னைக்கு சுத்திக்கிட்டே இருந்துச்சு. அவங்களும் சண்டை போட வரல, இவங்களும் சண்டை போட வரல. அப்படிங்கிறப்ப யாருக்கு ஒன்றும் புரியல, ஏன் இவங்க என்ன சண்டை போடாம என்ன பண்றாங்கன்னு பாக்குறப்ப ஒரு தேரெல்லாம் எடுத்துக்கிட்டு புழுதி கிளப்பிக்கிட்டு தூசிகளை கிளப்பிக்கிட்டு பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு வேந்தர் படை. எங்கடா போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா அவங்க பரம்பு படையை விட்டு தூரத்துல சுத்திக்கிட்டு இருப்பாங்க. பரம்பு படையை நோக்கி சண்டை போட்டு வராம பரம்பு படை பக்கமா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதை எப்படி சுத்துறாங்கன்னு பார்க்கும்போது அவங்க பரம்பு படையோட இறுதி எல்லை வரைக்கும் வந்துருவாங்க. கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு அரைவட்ட வடிவத்துல அவங்க பரம்பு படை சுத்துற மாதிரி வந்துருவாங்க. அப்பதான் புரியும் அவங்களோட திட்டம் என்னன்னா, ஒரே நேரத்துல பரம்பு படையை முழுசா முற்றுகையிடுற திட்டம். இன்னைக்கு 4வது நாள் போர்ல இத தயார்படுத்தியிருப்பான் கருங்கைவாணன். இப்படி ஒருவேளை அனைத்து படைகளையும் கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னா எதிரி படை திடீர்னு மூஞ்சல் நகரத்தை தாக்க வந்துட்டா என்ன பண்றது, மூஞ்சல் நகரங்கிறது பாதுகாப்பு இல்லாம ஆயிரும்னு ஒரு கேள்வி வரும்ல. அது கேட்கும் போது வேந்தர்களோட கவசப்படை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அகப்படையும் கூட இருக்கு. கவசப்படை அகப்படை இந்த 2 படையும் அங்க கூட இருக்கு. மிச்சம் இருக்க மூலப்படை உட்பட மத்த எல்லா படையும் தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அதனால இந்த 2 படையே போதுமானது. ஏன்னா ஒரு சின்ன கூட்டம் தப்பி அங்க இருந்து இங்க வந்துட்டுனா கூட மூஞ்சல் அவங்களால நெருங்க கூட முடியாது. ஒரு சின்ன குழு வந்தா கூட அவங்கள ஒட்டு மொத்தமா இந்த இந்த கவசப்படையும் அகப்படையும் கொண்டு முடிச்சிடும் அப்படின்னு கருங்கைவாணன் சொல்லுவான். அதை நம்பி எல்லாரும் இப்ப போயிருப்பாங்க. ஒருவேளை அவங்க காற்ற துணையா வச்சுக்கிட்டு அம்புகளை விட்டாலும்
இங்க நம்ம படை எங்கேயுமே இங்க இருக்க போறது இல்லை, ஏன்னா ஒட்டுமொத்த படையும் எதிரிகள் பக்கத்துல தான் இருக்கும், மொத்த படையும் நம்ம கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை வந்துடும். சரி, இங்க நம்ம படைக்கு எந்த ஆபத்து இல்லை, அவங்க அம்பு அவ்வளவு தூரத்துல நீங்க விட்டா கூட நம்ம இங்க அம்பு தாக்காது அப்படிங்கிறப்ப நம்பிக்கை வந்துச்சு. மூன்றாவது நிலைப்படை சேனை முதலிகளுக்கும் அந்த வார்த்தை நம்பிக்கை கொடுத்துச்சு. அதனால எல்லாமே இன்னைக்கு களத்துல இறங்கிட்டாங்க. அவங்களோட திட்டங்கிறது என்ன அப்படின்னா, தட்டியங்காட்டு நிலத்துல குதிரைகளை ரொம்ப தூரத்துக்கு ஓட்ட முடியாது, அதை கணிச்சு குதிரைகளை அவங்க பக்கம் வந்து ஓட்டி பரம்பு படையோட பின்னாடி கொண்டு போய் சேர்த்தணும் எல்லாத்தையும். அப்ப எல்லா வீரரும் அதுக்கேற்ற மாதிரி தயாரா இருக்கணும். இன்றைய தாக்குதல்ங்கிறது வேக வேகமா முன்னேறி வந்து பரம்ப அப்படியே ஒடுக்கிக்கிட்டு போகணும். அப்படியே சுருக்கி 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 அவங்க பின்னாடி பக்கம் எல்லாத்தையும் கொண்டு வந்துடணும், அவங்களோட எல்லையை கடைசிக்கு கொண்டு வந்துடணும். ஒட்டு மொத்தமா அவங்களை ஒரு அரைவட்ட வடிவத்துல வந்து அவங்க சுருக்கி மொத்தமா தாக்குதல் நடத்தணும் அப்படின்றப்ப அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு அவங்க தாக்கு திட்டம் கொஞ்சம் நிறைவேறி இருக்கும். ஆனா அவங்க என்ன திட்டம் போடுறாங்கிறதே முடியலுக்கு கொஞ்ச நேரம் புரியாது, உத்து கவனிச்சதுக்கு அப்புறம் தெரியும். பரம்பு படை ஒட்டு மொத்தமா நம்மள தாக்க நெருங்கல, அவங்க ஆயுதங்களால தாக்கல, முழுசா சுத்தி வளைச்சு சுத்துறாங்க அப்படிங்கிறப்ப அவன் கணிச்சிருவான். ஏன்னா அவன் எதுக்கு கணிச்சா அப்படின்னா, எதிரிகளோட எல்லா தளபதிகளும் இங்க இருக்கிறாங்க, ஆனா கருங்கேவன் மட்டும் இங்க இல்ல. கருங்கேவன் எங்க இருக்கான்னு பாக்குறப்ப பரம்பு படையோட பின்பகுதியில இருப்பான், அவன் குறி வச்சு அங்க போயிட்டு இருப்பான். அப்ப முன்னாடி பக்கம் இல்லாம பின்னாடி பக்கம் போறான் அப்படின்னா அங்கதான் தேக்கன் இருக்கிறாரு. தேக்கன் இருக்க திசையில அவருக்கு ஆபத்து வந்து சொல்லிட்டு வேக வேகமா இவன் என்ன பண்ணுவான், அங்க இருந்து முன்னாடி இருந்து இவனும் தேக்கன் பக்கத்துல வந்து நின்றுவான். முடியன் வந்து கொஞ்ச நேரத்திலேயே ஒரு வித்தியாசமான சுழி ஓசை கேட்கும், அது ஆபத்தை குறிக்கிற ஒரு நீள்கம்பு ஓசை. அப்பதான் வந்து முடியன் வந்து கத்த ஆரம்பிச்சிருவான். ஏண்டா, எதிரிகள் நம்ம படையை சூழ்ந்துட்டாலே அது ஆபத்துன்னு பொருளாகிடுமா அப்படின்னு கோபமா கத்துவான். தேக்கன் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஏன், என்ன, எங்க எதுக்காக கோவப்படுற, இங்க பாரு ஆபத்து இங்க இல்ல அங்க பாரு அப்படின்னு சொல்லுவார் தேக்கன். முடியணும் மேல அந்த நாக கரெக்டா பார்ப்பான். அங்க ஒரு குறிப்பு எழுதி வச்சிருப்பாங்க, ஏன்னா இயற்கை செடி மூலமா குறிப்பு காட்டுவாங்க, குறியீடுகள் மூலமா. அந்த குறியீடுகள்ல இயற்கை செடி பாலை வச்சு எழுதியிருப்பாங்க, அது என்னன்னு அப்பதான் பார்ப்பான். அந்த அவங்க காமிச்சிட்டு இருக்க குறியீடுங்கிறது பாரிக்கு காமிச்சிட்டு இருப்பாங்க அந்த ஓசை மூலமா. பாரிக்கு தான் அது என்னன்னு புரியாது, என்னமோ ஓசை கொடுக்குறாங்க ஆனா என்னன்னு மட்டும் தெரியாது. அதாவது எதிரி படைய ஒரே நேரத்துல ஒட்டுமொத்த படையை வச்சு முற்றுகையிடுங்கிறது கடைசி கட்டத்துல நடக்க போற ஒரு யுக்தி. அதை வந்து இப்பயே செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அது செயல்படுத்தணும்னு சொல்றப்ப எல்லா 3 வேந்தர்களும் கோவப்படுவாங்க. என்னன்னா, பரம்பு படை வலுவா இருக்கு, அவங்க வலுவை இழக்கவே இல்லை. வேந்தர் படை இப்ப வலுவா இல்ல, கொஞ்சம் வலு குறைஞ்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இதையே இப்ப தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு கேட்கறப்ப அவன் சொல்லுவான், ஏன்னா அதுக்கு என்னோட 2வது திட்டம் தான் காரணம். முதல் திட்டம், முதல் பகுதிங்கிறது எதிரிகள் படைய முற்றுகையிடுறது. 2வது திட்டம், 2வது பகுதிங்கிறது எதிரிகளோட படைக்குள்ள உள்ள நுழையிறது. அதாவது ரெண்டையும் ஒரே நேரத்துல பண்ணணும் அப்படின்னு திட்டம் போட்டிருப்பான். எப்படின்னா, பரம்புகளோட மிகச்சிறந்த ஆற்றல் நிறைந்த வீரர்கள் பாத்தீங்கன்னா விற்படை வீரர்கள் தான். அவங்க ஆற்றலை குறைக்கணும் அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்க ஆயுதங்களை நம்ம குறைக்கணும். ஆயுதங்கள் அவங்கள்ட்ட தீக்க வைக்கணும், சீக்கிரம் தீண்டு போக வைக்கணும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆயுதங்கள் வேக வேகமா விட்டு தீண்டு போனதுக்கு அப்புறம் புதுசா ஆயுதங்கள் எடுக்க போவாங்க. ஆனா அவங்க ஆயுதங்களை போறதுக்குன்னு ஒரு பாதை வச்சிருக்கிறாங்க. அந்த பாதையில நாம யானைப்படைய வச்சு முழுக்க பரம்புக்கு போற வழியை அடைச்சிடணும். ஏன்னா பரம்பு தரப்புல இப்ப யானை இல்லையில, யானைப்படையே இல்லையில, அப்படின்னா நம்ம உள்ள போகலாங்கிற நமக்கு உரிமை இருக்கு. நம்ம பாட்டுக்கு உள்ள போய்கிட்டே இருப்போம், யானையை கொண்டு போய் நிப்பாட்டிடுவோம். யானை தளபதி உச்சங்காரி இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவான், நாக கரட்டுக்கும் காரமலைக்கு நடுவுல உள்ள பள்ளத்தாக்கு பகுதியில் நுழைஞ்சிடணும். யானையை வச்சு கொண்டு போய் நுழைஞ்சு நிப்பாட்டிடணும். நிப்பாட்டிட்டாங்கன்னா அந்த பள்ளத்தாக்கு வழியா தான் இவங்க ஆயுதங்களை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இங்க போர்க்களத்துக்கு. அங்க நம்ம யானைகள் நிப்பாட்டினோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆயுதங்கள் கிடைக்கவே கிடைக்காது. ஆயுதங்கள் கிடைக்கல, அம்புலா தீர்ந்து போச்சுன்னா அவங்க விற்படை ஒட்டு மொத்தமா நம்ம அழிச்சிடலாம். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காரமலையில தான் எரளிமேடு இருக்கு. எரளிமேட்டுக்கும் நாகக்கரட்டுக்கும் நடுவுல தான் இந்த பள்ளத்தாக்கு இருக்கு. அந்த பள்ளத்தாக்குல தான் குடியில் அமைச்சு ஆயுதங்களை கொண்டு வரதுக்கான வேலைகளையும் மருத்துவ வேலைகளையும் அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த பள்ளத்தாக்கு பகுதியில முழுக்க இன்னைக்கு நம்ம அடைச்சிடலாம். அதாவது எரளிமேட்டு குகையில நம்ம முற்றுகையிட்டு அடைச்சிட்டோம் அப்படின்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் பரம்பு படையில இருக்க ஆயுதங்கள் இங்க வராது. அதனால மதியானத்துக்கு மேல பரம்பு வீரோட அம்பரா தூணில இருக்க அம்பு எதுவுமே மிச்சம் இருக்காது. அம்பு இல்லாத நேரத்துல அவங்கள நம்ம அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தம் நம்ம தாக்குதல் போற நடத்தலாம், ஒட்டுமொத்த பில் படையுமே அழுத்தி கொண்டுடலாம் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான திட்டத்தை கருங்கைவனன் வடிவமைச்சிருப்பான். அதுக்கேற்ற மாதிரியே இப்ப உச்சங்காரி யானைப்படையோட பள்ளத்தாக்குல வேக வேகமா மேல ஏறிட்டு வந்துட்டு இருந்தான். அங்க வீரர்களும் இல்ல, எதிரிகளோட யானைப்படையும் இல்லைங்கிறனால அவனுக்கு வேலை ரொம்ப சுலபமாவே முடிஞ்சிருச்சு. இப்ப நாகக்கரடும் எரளிமேடும் தனித்தனி 2 பாகங்களா பிரிஞ்சிருச்சு. எரளிமேட்ல இருந்த குகையில இருந்த கபிலரும் முது வேலனும் மேல இருப்பாங்க. அந்த ஆயுதவாரி முதுவேலன் இருக்காருல்ல, அவரு மேல இருப்பாங்க 2 பேரும். நாகக்கரட்டுக்கு மேல முரியன் ஆசானும் வாரிக்கையனும் கூவல் குடியினரும் நின்றுட்டு இருப்பாங்க. இப்ப
அந்த கூவல் குடியினர்களை வச்சுட்டு தான் இவர் யோசிப்பாரு வாரிக்கேன். நம்ம அடுத்த கட்ட முடிவு என்ன பண்ணணும், இந்த யானைப்படையை எப்படி செய்யணும் அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. ஏன்னா யானைப்படையோட தளபதியா இருந்தவர் வேட்டூர் பழையன் தான். அவரு நேற்றைய போர்ல இறந்துட்டாரு. பரம்போட யானைகளும் அதோட வழிகாட்டுதமான இந்த தந்தமுத்தத்துக்காரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இன்னும் 2 குன்றுகளுக்கு அப்பால அங்க நிக்க வச்சிருக்காங்க. அவங்களை இப்ப கூட்டிட்டு வந்து தாக்குதல் தொடங்கணும் அப்படின்னா அந்த தாக்குதல் அவங்க வர்றதுக்கே இன்னைக்கு பொழுது முடிஞ்சிடும். இன்னைக்கு போருக்கு நம்ம ஆயுதத்தை கொடுத்து அனுப்ப முடியாது. அப்ப நம்ம என்ன பண்றது, இன்னைக்கு நம்ம படையே அழிஞ்சு போயிருமே, முதல்ல இந்த செய்தியை பாரிக்க சொல்லுங்க அப்படின்னு வாரிக்கையன் சொல்லுவாரு. அது பிரகாரம் அந்த செய்தியை சொல்லியிருப்பாங்க. இப்ப குளவங்கோட்டில இருந்து அங்க பாரி அங்க இருந்து பாப்பாரு. அங்க இருந்து பாக்குறப்ப தட்டியங்காடு போர்க்கள பகுதி இருக்கு பாத்தீங்களா, அது முழுசாவே அவருக்கு தெரியும். நாகக்கரடும் அந்த இரளி மேடும் தெரியும். ஆனா ரெண்டுக்கு நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு இருக்குல்ல, அது மேல இருந்து பார்த்தா தெரியாது. யானைப்படையில உள்ள வந்ததை பாரியால பார்க்க முடியல. அதனாலதான் பாரிக்கு குறிப்பு சொல்ல முடியல மேல இருந்து. இப்ப அவருக்கே குறிப்பு மூலமா செய்தி வந்ததுக்கு அப்புறம் இப்ப அவனுக்கு ஒன்றும் புரியாது. ஏன்னா என்ன நடக்கிறதே தெரியாது இல்லைங்க. அப்பதான் இகிலிக்கிழவன் சொல்லுவான், இங்க அவங்க ஏதோ செய்தி சொல்ல வராங்க, இங்க நமக்கு நடுவில் ஒரு பாறை ஒண்ணு இருக்கு, அந்த பாறைக்கு மேல போய் ஏறி பாருங்க, அங்க இருந்து பார்த்தா அந்த பள்ளத்தாக்கு தெரியும், முழுசா தெரியும் சொல்லுவாரு. பாரியும் காலம்பனும் மேல போய் பார்ப்பாங்க. அப்பதான் அதே நேரத்துல அங்க என்ன ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிறத முடியல என்ன பண்ணுவான், ஒரு வீரர்கள் அனுப்பி என்ன ஆபத்து மேல போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பான். அவங்க வீரர்கள் சில பேர் போவாங்க. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த ஈக்கி மண்ல குதிரைகளை வச்சுக்கிட்டு அவங்களால ரொம்ப தூரம் வர முடியாதுன்னு தெரிஞ்சிருந்துமே இந்த மண்ணுக்குள்ள அவனோட படையை உள்ள கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னா அவனுக்கு நாம பாடம் புகத்தியே ஆகணும் அப்படின்னு குதிரை மேல வேக வேகமா ஏறுவான் முடியல். டேய் அவசரப்படாம நில்லு, ஃபர்ஸ்ட் ஆபத்து என்னன்னு பாக்குறதுக்கு வீரர்கள் போயிருக்கிறாங்க, அது வரைக்கும் தற்காப்பு போர் பண்றதுதான் நம்ம நல்லது. என்ன வகையான ஆபத்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம போற தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாரு தேக்கன். அப்படிதான் அவன் நம்ம படையை ஒருத்தன் சுத்தி நிற்பான், நம்ம வேடிக்கை பார்க்கணுமா, அவங்க தலையை இன்னைக்கே வெட்டி தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா குதிரை மேல ஏறுவான் முடியன். அவசரப்படாத நில்லுன்னு கத்துவான் தேக்கன். இல்ல இல்ல நான் பொறுமையா இருக்க போறதில்ல, நம்மளோட படை யாருக்கும் பயப்படாத படைன்னு காமிச்சே ஆகணும், இந்த போரை நம்ம யாருன்னு காமிக்க வேண்டிய நேரம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு வேக வேகமா முடியன் கிளம்புவான். போறதுன்னா நீ போ, ஆனா உன் வேகத்தையும் உன் தீர்மானத்தையும் உன் தாக்குதலையும் நீதான் தீர்மானிக்கணும், நீதான் அதை முடிவு பண்ணணும். இன்னொருத்த முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன் கையில இருந்த ஈட்டி அப்படியே மண்ணில் வேகமா குத்தி அப்படியே நிப்பாரு. கண்ணோட கண்ணை பார்ப்பாரு. பரம்போட ஆசான் அப்படி ஒரு பார்வை பார்த்ததுக்கு அப்புறம், அப்படி ஒரு முரட்டு பார்வையை பார்த்ததுக்கு அப்புறம் குதிரையை அப்படியே நிப்பாட்டி, சரிங்க நாகக்காட்டுல செய்தி வரட்டும், அது வரைக்கும் தற்காப்பு போரை நடத்துறேன், நீங்க படையோட நடுப்பகுதியில போக நில்லுங்க அப்படின்னு சொல்லுவான் முடியன். முடியனோட சொல் கேட்டு தேக்கன் போனான். தேக்கனோட சொல் கேட்டு முடியன் அங்கேயே நின்று தற்காப்பு பண்ணான். மறுபக்கம் இகிலிக்கிழவன் சொன்ன அந்த பாறை மேல ஏறி நின்று பார்த்தான் பாரி. ஆயுதம் போக முடியாம யானைப்படை நிக்கிறத பார்த்தான். ஒரு பக்கம் தட்டியங்காட்டுல வேந்தர்களோட முழு படையும் தாக்க திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் யானைப்படையை வச்சு முழுசா வழிய மறைச்சிட்டாங்க. இப்ப அப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது பின்னாடி யாரோ கெஞ்சுற மாதிரி தெரியும். யாருன்னா காலம்பன் தான் பாரிக்கு பின்னாடி நின்று கெஞ்சுவான். இப்பயாச்சும் நான் கெஞ்சி கேட்கறேன், எனக்கு அனுமதி கொடுங்க, என் திரையருக்குள்ள அழிஞ்சிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நீ எனக்கு அனுமதி தராம இருக்கீங்க எனக்கு தெரியும், என் பையன் இறந்த சோகத்துல நான் இல்லை, நான் உங்களுக்கு உதவ தயாரா இருக்கேன், எனக்கு அனுமதி தாங்க அப்படின்னு சொல்லுவான். சரி நான் அனுமதி தரேன், ஆனா தட்டியங்காட்டு போருக்கு இல்ல அந்த பள்ளத்தாக்கு போ அப்படிமா பாரி. அப்பாடா இப்பயாதும் எங்க திரையர்களோட ஒட்டுமொத்த பலத்தையும் காமிக்க வழி கொடுத்தீங்களே, இப்ப பாருங்க வேந்தர் படையோட ஒட்டுமொத்த யானைப்படையும் முழிச்சு அழிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போவான். நான் உன்னை யானைப்படையை அழிக்கவே சொல்லலையே அப்படின்பா பாரி. அப்புறம் நான் என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க போது, ஒண்ணும் இல்ல அந்த படையெல்லாம் அழிக்க வேணாம், எரளிமேட்ல இருந்து தட்டியங்காட்டு பகுதிக்கு ஆயுதங்களை கொண்டு வர்றதுக்கு ஒரு வழி ஏற்பாடு பண்ணு போதும் அப்படிங்கும் போது, அதை எப்படி பண்றது, நான் எப்படி வழி ஏற்பாடு பண்றதுங்கிறப்ப ஒண்ணும் இல்லை ஏன் அவசரப்படுற, அனங்கன் எங்க அப்படின்னு கேட்பான் பாரி. காலம்மனுக்கு புரிஞ்சிருச்சு. வேகமா அங்க ஒரு மலைக்குன்று தெரியுது பாத்தீங்களா, அந்த மலைக்குன்றுலதான் காட்டெரும மந்தையோட அந்த குன்று மேல நிக்கிறான் அனங்கன் அப்படின்னு சொல்லுவான். காரமலை முகட்டை காட்டுவான். அந்த காரமலை இருக்குல்ல அந்த பக்கத்துல இருக்குல்ல அந்த மலை முகட்டை காமிப்பான். இன்னொரு காட்டெரும மந்தை செதிலன் கூட்டிட்டு போய் இன்னொரு முகட்டுல நிக்கிறான். ஏன்னா எதிரிகள் இந்த திசையில இருந்தா தாக்குதல் நடத்தக்கூடாதுல்ல, அதுக்காக நான் தயாரா நிக்க சொல்லியிருந்தேன் அப்படிமா. சரி இப்ப அனங்கனுக்கு ஒரு உத்தரவு கொடு. அவன் உத்தரவு கொடுத்த உடனே அவன் காட்டெருமைய அந்த காட்டெருமை மந்தை இருக்குல்ல அதை எர்லிமேட்டுக்கு நேரா மேல இருந்து கீழே இறக்கணும்னு சொல்லு. யானைப்படையை 2 கூரை பிரிக்கணும்னு சொல்லு. 2 கூரை பிரிச்சு குத்திட்டு உள்ள வரும்போது நடுவுல ஒரு வழி உருவாகும்ல, அந்த வழிக்குள்ள தட்டியங்காடுக்கு நீ ஆயுதங்களை கொண்டு போற பொறுப்பு உன்னோட இது அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே காலமே ஒரு விசில் அடிப்பான். அது அனங்கனுக்கான சத்தம். அனங்கனுக்கு கேட்டுச்சு. அனங்கன்
மறுகணமே இன்னொரு விசில் அடிச்சான். அவங்க கூட்டங்கள் கேட்டுச்சு. காட்டெருமை கூட்டம் நகர தொடங்குனுச்சு. நான் அந்த மந்தைக்கு எதிர் திசைக்கு போறேன். அப்பதான் அந்த இடத்துல இருந்து மந்தை கீழே எங்க இருக்குன்னு தெளிவா சொல்ல முடியும். கீழே எங்க காட்டெருமை கூட்டம் இறக்க முடியும் அப்படின்னு நான் தெளிவா சொல்ல முடியும். நான் போறேன். போய் அந்த யானைகளையும் மடக்கி அங்க இருக்க நிறைய யானைகள் நம்ம கூட்டிட்டு வந்துடலாம். ஏன்னா அந்த யானைகள்லாம் கோழைகள் தான். காட்டெருமையோட சத்தம் கேட்டாலே அது பயந்துடும். எந்த பாகனாலையும் அதை நகர்த்திட்டு கூட்டு போக முடியாது. யானைகளை ஃபுல்லா நம்ம கைவசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவான் காலம்பன். ஏற்கனவே கோழைகள்னு சொல்ற, அப்புறம் எதுக்கு நமக்கு அந்த ஆணைகள் விடு, நம்மகிட்ட ஏகப்பட்ட ஆணைகள் இருக்கே அப்படின்னு சொல்லுவான் பாரி. தண்டமுத்தத்துக்காரர்கள்ட்ட வெறும் 50 ஆணைகள் தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அது போதுமா அப்படிமா காலமன். நீதான் சொன்னியப்பா இவங்கள்ட்ட இருக்கிறது பூரா பழக்கப்பட்ட யானைகள், அது கோழைகள்னு. கோழைகள் நமக்கு எதுக்கு, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு காலமன் வேக வேகமா போவான். மறுபக்கம் தற்காப்பு போற தொடங்கிட்டு இருப்பான் முடியன். கொஞ்சம் ஆவேசத்தோடையும் கொஞ்சம் தாக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா வேலை ஏறிட்டு இருக்கும். யானைப்படை அங்க போய் சேர்ந்துடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கருங்கைவாணன் இங்க போர் முனைக்கே வந்தான். தன்னுடைய படையை 3 பிரிவா பிரிச்சுக்கிட்டு நெற்றி பகுதின்னு சொல்லப்படுற நடுப்பகுதியில இவன் நின்றுகிட்டான். வலது புறத்துல துடுமன் இருக்கான்ல அவனை தலைமை ஏற்று நடத்த சொன்னான். இடது புறத்துல உருமன் கொடி இருக்கான்ல அவனை தலைமை ஏற்று நடக்க சொன்னான். இப்படி இவங்க 3 பேர் 3 திசையா நிக்கிற மாதிரி முடியன் என்ன பண்ணா, அந்த நெற்று பகுதிக்கு தானே தலைமை ஏந்தி நின்னா. வலது பக்கம் இரவாதனையும் துடுமனை ஏற்று சண்டை போட சொன்னான். இடது பக்கம் உருமன் கொடி ஏற்று உதிரனை நிக்க வச்சான். 3 வேந்தர்கள் நிக்கும் போதே நம்மள அவமானப்படுத்தினாங்க. நம்ம அவமானப்படுத்தினதுக்கு இன்னைக்கு இந்த போரை ஜெயிச்சு நம்ம யாருன்னு நிரூபிக்கணும்னு ரொம்ப வெறியோட இருந்தான் கருங்கைவாணன். உருமன் கொடிய வேகமா சீண்டி விட்டா, அவன் சீண்டி விட்டான். வேகமா சீண்டி விட்டா இன்னைக்கு எல்லாத்தையும் அழிச்சிருவான். இன்னைக்கு வந்து பரம்பு பகுதியில் இருக்க வீரர்கள் அவங்க ஆயுதங்களை தீர்ந்து போற அளவுக்கு சண்டை போடணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தான். அதுக்கேற்ற மாதிரி கருங்கைவாணன் எங்க நிக்கிறானோ எப்பவுமே அங்கதான் பரம்போட ஒட்டுமொத்த கவனமும் இருக்கும். அதனால இடது பக்கத்துல இருக்கிற அந்த வில்படைய காலி பண்ணிடு அப்படிங்கிற வரையும் சொல்லியிருப்பான். ஏன்னா கருங்கைவாணன் நோக்கிதான் ஒட்டுமொத்த பரம்பு படையும் திட்டம் திட்டுறோம். நான் நடுவில் வந்து நிற்பேன், வில்படை இடது பக்கத்துல இருக்கு, அதை வந்து நீ காலி பண்ணிடு அப்படின்னு சொல்லி வச்சிருப்பான். இவ்வளவு திட்டமிட்ட கருங்கைவாணனுக்கு பரம்போட விற்படை தளபதி உதிரனை பத்தி சரியா தெரியல. ஏன்னா உதிரன் இருக்கான்ல 12 வகையான வில் சண்டை போடுறவன், 12 வகையான வில்ல வச்சும் சண்டை போடுறவன். சாதாரணமாவே வில்ல வச்சு வெறும் அம்புலயே காத்தையே கிழிக்கிறவன், காத்தையே கட்டுப்படுத்துறவன். அப்படிப்பட்டவன்ட்ட முடியுமா? வேந்தர் படையோட குதிரைகள் குடிச்ச தண்ணியை விட உதிரன் படையோட விற்படை குடிச்ச ரத்தம் அதிகமா இருந்த அளவுக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு வீரர்களை கொண்டுட்டு குமிச்சிட்டு இருந்தான். பகலி அம்பும் விரியம்பும் செலுத்த தெரியாத ஒரு படைங்கிறது வேந்தர் படை. பகலி அம்பையும் விரியம்பையும் பயங்கரமா செலுத்தக்கூடிய படை பரம்பு படை. பகலி அம்புங்கிறது ஒரு பாறையவே புழக்கம், விரியம்புங்கிறது பனைமரத்தையே புழக்கம். அப்படிப்பட்ட அம்புகளை முயலோட ரத்தத்துல ஊற வச்ச நாணை பயன்படுத்தி பரம்பு வீரர்கள் பயன்படுத்திட்டு இருக்கனால அதை காக்கிற கவசம் எதிரிகள்கிட்ட யார்ட்டுமே இல்லை. ஆனாலும் இப்போ வரைக்கும் உதிரன் அந்த அம்புகளை பயன்படுத்தல. ஏன்னா முடியன் அந்த அம்புகளை பயன்படுத்தக்கூடிய உத்தரவை கொடுக்கல. இரவாதன் மட்டும்தான் மூஞ்சல் நகரம் நோக்கி போயிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு மட்டும் அந்த உத்தரவு கொடுத்துருப்பான். மற்றவங்களாம் இரவாதன் படை வேக வேகமே அங்க போறத எதிரிகள் தடுத்துடக்கூடாதுன்னு அதை மட்டும் வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருந்துச்சு மற்ற படை. அப்படி இருந்துமே தற்காப்பு போர் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்துமே உதிரனோட வில்வித்தைகள் இருக்கே அது ரொம்ப பயங்கரமா செயல்பட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் இரவாதனோட வில்வித்தை, இன்னொரு பக்கம் உதிரனோட வில்வித்தை, இந்த ரெண்டும் பயங்கரமா போயிட்டு இருக்க கட்டத்துல வேந்தர் படையோட திட்டம் இன்னைக்கு படைக்கு நம்மளோட படைக்கு தான் எதிரானதுன்னு உதிரனுக்கு தெரியல. இவ்வளவு இன்னைக்கு திட்டங்கிறதே நம்ம விற்படைக்கு எதிரானதுதான், தனக்கு தான் அவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறே தெரியல. அப்படி இருந்தும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தான். என்ன காரணம்னா வேந்தர் படை இருக்காங்கல்ல அவங்க வந்து சண்டையை வந்து பக்கத்துல இருந்து போட முடியல. பக்கத்துல வந்து போட்டாங்கன்னா இவ்வளவு நாள் பக்கத்துல வந்து போட முடியல, தூரத்துல இருந்து அவங்க அம்ப விட முடியல, இவங்க தூரத்துல இருந்து விட்டுறாங்க. இன்னைக்கு பக்கத்துல வந்து மாட்டிக்கிச்சு, நமக்கான பொருளை வந்து மாட்டிக்கிச்சு, ஒட்டுமொத்தமா அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அப்படிங்கிற வேகத்துல ரொம்ப உற்சாகமா அழிக்க ஆரம்பிச்சிடும் உதிரன். வேந்தர் படைக்கு வேற வழியே இல்லை, முன்னாடியும் போக முடியாது, ரொம்ப பக்கம் போனா அவங்க கொடுக்குற அம்ப தாங்க முடியல, பின்னாடி போக முடியாது. ஏன்னா நம்ம தாக்குதல் போர் நடத்துறோம். இப்ப எப்படா அவங்களோட புதிய அம்புகள் எல்லாம் தீரணும், அதுக்கப்புறம் பரம்பு அம்புகள் இல்லாம அவங்க வந்து தீர்ந்து போவாங்க, அப்ப நம்ம அவங்க அழிக்கலாங்கிற உத்தரவுக்காக காத்துட்டு இருந்தாங்க வேந்தர் படை வீரர்கள். அப்பதான் தொலை விளக்குக்கு ரொம்ப தூரம் தொலை தூரம் போய் அம்பு விடும்ல, அந்த அம்புகளை பயன்படுத்த உத்தரவு கொடுப்பான் உதிரன். முடியன் ஒரு வீரன் அனுப்பியிருந்தாலும் மேல என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக அவன் போயிட்டு வந்து தகவலை சொல்லுவான். அங்க ஆயுதங்கள் போற பாதையை அடைச்சிட்டாங்களாம், அவங்க ஆயுதங்களை எடுத்துட்டு வர மதியம் ஆகிடும், ஏன் மதியம் கடந்து அதுக்கப்புறம் கூட 2 நாளைக்கு கூட ஆகலாம், அது வரைக்கும் இருக்கிற ஆயுதங்களை வச்சு சமாளிச்சுக்க சொன்னாங்க அப்படின்னு வாரிக்கையன்னு சொன்னதை தகவலை சொல்லுவான். ஐயோ
நண்பகல் கடந்துச்சுன்னா 2 பொழுது ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து தற்காப்பு போர் அவ்வளவு தூரம் பண்ணோம்னாலே நம்ம படையில பெரிய இழப்பு வந்துருமே, அது தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். தேக்கனை ஏற்கனவே நடுவில் அனுப்பியிருப்பான்ல முடியும், அங்க தேக்கன் இருக்க இடத்துக்கு உதிரணி இரவாதனி உடனே வர சொல்லுவான். வர சொல்லிட்டு உடனே இவனும் போவான். போர் தொடங்கி 10 நாளைக்கு கூட இன்னும் முடியல. ஆனா இன்னும் 10 நாளைக்கு நம்ம சண்டை போடணும். அது வரைக்கும் நம்மளால முடியுமா? நம்மள்ட்ட ஆயுதம் இல்லாம தாக்கு பிடிக்க முடியுமா? வேந்தர் படையோட ஒட்டுமொத்த வீரர்களும் இப்ப சண்டை போட்டு இருக்காங்க. நமக்கு புதுசா ஆயுதங்கள் வராத நிலையில நம்ம இருக்கிற ஆயுதங்களையும் ரொம்ப கம்மியா பயன்படுத்த வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். இப்ப இதே மாதிரி தற்காப்பு போர் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம்னா பெரிய இழப்பு வந்துருமே, என்ன பண்றதுன்னு கேட்பான் முடியன். இந்த கேள்விக்கு உதிரனாலையும் பதில் சொல்ல முடியாது, இரவாதனாலையும் பதில் சொல்ல முடியாது. தேக்கன் தான் அப்ப சொல்லுவாரு, இங்க பாரு, இன்னும் நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் 5 பொழுதுக்கு பயன்படுத்தலாம். ஆனா கடைசி 5 பொழுதுக்கு பத்தியா, அப்ப நம்மள்ட்ட ஆயுதம் இருக்காது. இப்ப எதிரி படை வேகமா தாக்க தொடங்கிருச்சு அப்படின்னா நம்ம படை சீக்கிரமே அழிஞ்சிடும். இப்ப அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு இரவாதன் ரொம்ப பதட்டத்தோட கேட்பான். சரிங்க, இப்ப என்னங்க பண்ணலாம் அப்படின்னு. நான் சொல்றது கேளு. அவங்களோட தாக்குதல் வேகத்தை குறைக்கணும் அப்படின்னா நம்ம நம்மளோட தாக்குதல் வேகத்தை அதிகப்படுத்தணும், திட்டத்தை மாத்தணும் அப்படிம்பாரு. அதான் ஆயுதங்களே இல்லையே நம்ம எப்ப இப்படி என்ன பண்றது, வலிமையான ஆயுதங்களை எடுத்து வரணும்ல அப்படிமா உதிரன். ஒண்ணும் இல்ல, அவங்களோட கவனத்தை திசை திருப்பணும், குழப்பத்தை உருவாக்கணும். அவங்களோட வேகத்தை மட்டுப்படுத்திட்டாலே அவங்க அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்படிமா தேக்கன். சரி, அதுக்கு என்னதான் பண்றது அப்படிங்கும் போது, காலையில நீ ஒரு யோசனை சொன்னில, அது இப்ப செய்யணும் அப்படிம்பாரு தேக்கன். 3 பேரும் நல்லா உத்து கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் தேக்கன் சொல்லுவாரு, இரவாதன் குதிரைப்படைக்கு இருக்குல்ல, இரவாதன் குதிரைப்படைக்கு முன்னாடி ஏறி போய் தாக்குற அனுமதி கொடு. சுத்தி இருக்க எல்லா வேந்தர் படையும் கலைச்சிக்கிட்டு அவனால வெளியே போக முடியும். அவன் வேக வேகமா போட்டோம். அப்ப உதிரோட விற்பனை இருக்குல்ல, அது இங்க இருந்து சண்டை போடட்டும், தற்காப்பு போர். நீ என்ன பண்ணு, நெற்றி பகுதியில நீ கருங்கவன் கூட சண்டை போட்டுட்டு இருப்பில்ல, அப்ப சண்டை போடுற ரிப்போர்ட் வேக வேகமா ஏன் நடுவுல வந்துரு, நான் நடுவுல இருக்க பகுதிக்கு வந்துரு. வந்ததுக்கு அப்புறம் நீ என்கிட்ட இருந்து வந்துட்டு கூட்டமா மறைஞ்சு போயிடு, நகர்ந்து போயிடு. நீ இங்க இருக்கிறன்னு சரி, அவன் சண்டை போடையெல்லாம் இங்க வருவான், குழப்பத்தில் இருப்பான். இரவாத அந்த குதிரைப்படை இருக்குல்ல, அப்ப எதிரிகளோட முற்றுகை எல்லாம் உடைச்சிட்டு மூஞ்சல் நகரத்துக்கு போய் தாக்க தொடங்கிட்டோம். அப்ப கருங்கவன் என்ன பண்ணுவான், நம்ம இங்க இருக்கும் போது மூஞ்சல் நகரத்தை தாக்குறாங்களே, அங்க ஏதோ பெரிய திட்டம் இருக்கு போல நினைப்பான். நான் திடீர்னு ஒரு சத்தத்தை கொடுக்குறேன், சத்தம் கொடுத்தாலே ஒரு ஓசை வந்தாலே கொம்போசை வந்தாலே அவன் கவனம் தசை தறிடும். எல்லா திசையில இருந்து சும்மா சும்மா சத்தத்தை கொடுப்போம். இன்னைக்கு கூலி குடின்னு ஓசை எழுப்ப சொல்லுவான். அந்த ஓசை பல திசையில இருந்து வரட்டும், அவன் குழப்பம் அதிகரிக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாமையே அவன் தற்காப்பு போருக்கு மாறுவான். அவன் தாக்குதல் போர் நடத்த மட்டும் விடாம இருந்தாலே போதும், தற்காப்பு போர் பண்ணட்டும், நம்மளும் தற்காப்பு போர் பண்ணுவோம், அதுக்காட்டி நமக்கு கிடைக்க வேண்டிய ஆயுதங்கள் வந்துடும் அப்படிம்பாரு தேக்கன். தேக்கன் சொன்னதை உடனடியாக செயல்படுத்துவாங்க முடியணும், இரவாதனம், உதிரணும். வேகமா குதிரையில பாய்வாங்க. மறுபக்கம் பாறைகளும் கல்லும் சதறி பிரிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருந்துச்சு. ஏன்னா காட்டெருமை கூட்டம் இறங்கிடுச்சு. காட்டெருமை கூட்டம் பயங்கரமா வந்துட்டு இருந்துச்சு. அணங்கன் சத்தம் போட 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 ஒவ்வொரு கூட்டமும் பிரிஞ்சு வந்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட யானைப்பட செதற ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நேரத்திலேயே. அதாவது பாறை மாதிரி உடம்பு இருக்கிற, இரும்பு மாதிரி நெட்டு இருக்கிற, ஒரு ஈடிலேயே சொல்ல முடியாத கொம்புகள் இருக்கிற காட்டெருமை கூட்டத்தை அவிழ்த்து விட்டு அது வந்து போது வேகமா வந்துட்டு இருக்கும் போது தொலைன்னு சதையோட இருக்கிற யானைகள் தங்களுடைய தந்தங்களை மட்டும் வச்சு என்ன பண்ண முடியும், சமாளிக்கவே முடியல. எல்லா யானை பாகங்களும் தூக்கி வீசப்பட்டாங்க. பள்ளத்தாக்குல மண்டை மேல மண்டையா இல்ல தெறிக்க ஒண்ணுச்சு. சொல்ல போனா ஒரு மண்டை மேல வகுடு எடுத்தா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு காட்டு பகையில ஒரு பாதையை தயார்படுத்திக்கிட்டு போச்சு எருமை யானைகள். அந்த அதாவது எருமையும் யானைகளும் சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. காட்டு எருமைகள் போறது எப்படி இருந்துச்சுன்னா மண்டை மேல வகுடு எடுத்துட்டு போற மாதிரி இருந்துச்சு. ஒரு வழி உருவானதுக்கு அப்புறம் குகைக்குள்ள இருந்து ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு திரையர்கள் வேகமா தூக்கிட்டு போனாங்க. அவங்க எப்படி தூக்கிட்டு போனாங்கன்னா, பெரிய பெரிய வண்டிகளும் இல்ல பெரிய பெரிய யானைகளும் ஒரு மிகப்பெரிய ஆயுதங்களை எப்படி தூக்கிட்டு போவோமோ அவங்க தனியாவே தூக்கிட்டு போனாங்க. அதை ஒவ்வொரு வீரனும் தனித்தனியா தூக்கிட்டு போனான். காலம்பனும் அவனுடைய திரையர்குல வீரர்களும் எப்படி அதை ஓடுறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு கபிலரும் முதுவேலரும் மேல நின்று பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த யானைப்படை தளபதியா இருந்த உச்சங்காரிக்கு தான் ஒரு நிமிஷத்துல என்ன நடந்துச்சு சத்தியமா புரியல. ஏன்னா யானைகள் போர் தொடங்கிருச்சு. நடுப்பகுதியில யானையோட பாகன்கள் பூரா கட்டுப்பாட்டை மீறி செதறி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. படையோட தன்மையே மாறிடுச்சு. காட்டெருமைகள் மொத்தமா உள்ள நுழைஞ்ச போது படம் முழுசா கட்டுப்பாடை இழந்துருச்சு. மேலே இருந்த வீரர்களும் தூக்கி வீசப்பட்டுட்டாங்க. காட்டோட 4 பக்கமும் இப்ப யானைகள் செதறி ஓட ஆரம்பிச்சிச்சு. காட்டுக்குள்ள ஒரு யானை ஓடிடுச்சுனால இனிமேல் அந்த யானை மேல எந்த வீரனும் உட்கார முடியாது, எந்த பாகனும் உட்கார முடியாது. எல்லாரும் உயிர் பொழைச்சா போதுன்னு கீழே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எதிரி நாட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாலே அவங்கள கொண்டு அழிக்கிறது தான் மரபு. ஆனா பரம்பு தரப்புல உயிர் பிழைக்க ஓடுறவங்கள கொல்லக்கூடாது, பாகங்களை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது உத்தரவு. அதனால எடுத்து சண்டை போடுறவங்கள சண்டை போடுங்க, கொல்லுங்க, மத்தவங்க எல்லாம் ஓடட்டும், தப்பிச்சு ஓடினாங்கன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எல்லாம் தப்பிச்சு ஓடினாங்க. உச்சங்காரி மட்டும் எந்த பக்கம் ஓடனாலும் யாருக்கும் தெரியாது. அந்த தளபதி இந்த பக்கம்
தேக்கனோட திட்டம் வந்து ரொம்ப திட்டம் வந்து பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. இளவாதன் எதிரிகளை கலைச்சிக்கிட்டு மூஞ்சல் நகரத்துக்கு போயிட்டே இருந்தான். கருங்கைவாணன் முன்னேறி வந்து தேக்கன் இருக்கிற பகுதிக்கு வந்தான். அதே நேரம் கூவல் குடின்னு ஓசை கொடுத்தாங்க. ஓசை கேட்ட உடனே குழப்பத்துக்கு வந்துட்டான் கருங்கைவாணன். அந்த நேரத்துலதான் அவனை குழப்ப விட்டுட்டு அவன் கண்ணுக்கு தெரியாத பாதையில முடியன் வந்து நாகரட்டு பக்கம் போனான். கரண்ட் மேல இருந்து உச்சியில பார்த்தான். உச்சியில பாக்குறப்ப ஒரு காட்டெருமை துள்ளி குச்சிட்டு போயிட்டு இருந்துச்சு. அப்பாடா பாதை உருவாயிருன்னு சொல்லி தாக்குதலுக்கான உத்தரவை கொடுத்தான் முடியன். அதுக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி குதிரை என்ன பண்ணா, எல்லா அம்புகளையும் குவிக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாரும் இது வரைக்கும் பயன்படுத்தாத பகலி அம்புகளை வீச ஆரம்பிச்சிட்டாங்க. பகலி அம்புகளும் அந்த விரி அம்புகளும் கொஞ்சம் கூட இடைவெளியே இல்லாம தாக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதுவரைக்கும் இல்லாத ஒரு மரணத்தை பார்த்துட்டு இருந்துச்சு அந்த போர்க்களம். இந்த 3 நாள் போர்ல கூட இவ்வளவு மரணம் பார்த்தது இல்ல. எதிரியோட படைய முழுசா சுத்தி வளைச்சதுக்கு அப்புறமும் நிலைமை இப்படி தலைகீழா மாறும்னு யாருக்குமே அங்க தெரியல. கருங்கைவானுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி எதிரிகளால மதியத்துக்குள்ள போர்க்களத்துக்கு ஆயுதங்கள் கொண்டு வர முடிஞ்சிச்சு, அது யானைப்படைய எப்படி தாண்டி இங்க வர முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இப்ப பரம்பீரர்கள்ட்ட வேந்தர் படையோட பெரும்பாலான சிக்கிட்டாங்கிறது தான் இப்ப பெரிய மிகப்பெரிய அவனுக்கு ஆபத்தை தெரியும். அங்க மிகப்பெரிய பேரழிவு நடந்ததுக்கு அப்புறம் தான் கருங்கைவானுக்கு புரிய வந்துருச்சு, ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ. இப்ப உடனடியா பின்வாங்கவும் முடியாது. ஏன்னா ஒரே பகுதியில போறதுனால தாக்குதல் போர், முற்றுகை போர், பிரிச்சு திரும்ப பின்வாங்கிறது கஷ்டமா இருந்துச்சு. 3 படைமையா இருந்தா 3வது படை அப்படியே பின்வாங்க சொல்லிடலாம், 2வது படை அப்படியே பின்வாங்க சொல்லலாம், முதல் நிலை படை மட்டும் போனா போயிட்டு போய் விட்டுறலாம், இல்ல முடிஞ்சளவு சண்டை போடலாம். ஆனா இப்ப அறவட்ட பாதையில இருக்கிறனால பின்னாடி பயந்து ஓடுறதும் கஷ்டம். ஒட்டு மொத்தமா பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு குழம்பவே ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா எதிரி படையை முற்றுகையிட்டு தாக்குறதுங்கிறது கடைசி முடிவுதான். அதை இவ்வளோ பெரிய திட்டத்தை அவன் கையில் எடுத்தது காரணமே யானைப்படையை நம்பிதான். அந்த திட்டத்தை இவங்க முறியடிப்பாங்கன்னு இவன் நினைக்கவே இல்லை. ஏன்னா 2வது ஒரு திட்டம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்ததே. ஆனா யானைப்படையை மீறி அவங்க எப்படி இங்க வந்தாங்கன்னே தெரியலேங்கிற குளாட்டியும் அவங்களுக்கு இன்னொரு குழப்பம் இருந்துச்சு. ஏன்னா இரவாதனோட படை மூஞ்சல் நகரத்துக்கு போயிருச்சுங்கிறது, அங்க ஆபத்து எதுவும் வந்துடக்கூடாது, அங்கேயும் ஆபத்து வந்துச்சுன்னா நிலைமை தலைகீழா மாறிடும் யோசிச்சுட்டு இருக்கவடையும் அங்கேயும் நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. சுத்தி முத்தி அழிவு 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 பேரழிவு. இப்ப கிட்டத்தட்ட கையறு நிலைன்னு சொல்ல போற நிலையில கருங்கைவாணன் இருந்தான். அவன் குழப்பத்தில இருந்து மீள்றதுக்குள்ளாட்டியுமே அங்க பல வீரர்கள் பகலி அம்புக்கு பலியாகி செத்து போயிட்டு இருந்தாங்க. கவச வீரர்கள் படைகளாலேயே இந்த நிலைமையெல்லாம் மற்ற வீரர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கும் போதே பயங்கரமா இருந்துச்சு. அவங்க பரம்பு நாட்டு வீரர்களை பார்க்கறதுக்கே பயந்து ஓடிட்டு இருந்தாங்க. அந்த தட்டேங்காடு பகுதி முழுக்க 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 ஒரே ரத்த ஆறா இருந்துச்சு. எல்லாத்தையும் மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த திசைவேலருக்கு இந்த மரணமே இந்த நிலத்தை ஆட்சி செய்யணும்னு சொன்ன வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை மட்டும் தான் திரும்ப திரும்ப அவர் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அவருக்கு வேற வழி இல்ல, போர் முடியறதுக்கான நேரம் வந்துருச்சு. கையை தூக்குனாரு. முரசு ஓசை எல்லா பக்கமும் கேட்டுச்சு. போர் முடிவுக்கு வந்துச்சு. தட்டியங்காட்டோட 4வது நாள் போர் முடிவுக்கு வந்துருச்சு. கபிலருக்கு ஒரு பக்கம் ஆச்சரியம். நாகக்கரட்டு மேல இருந்து போர் நிலைமைய பாக்குறது இன்னைக்கு எல்லாமே வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா அந்த பக்கம் செதறி கிடந்துச்சு வீரர்களோட உடம்பு, இன்னொரு பக்கம் காட்டு யானைகள் இங்க அழிஞ்சிட்டு இருக்கு. அதனால என்ன பண்ணாரு இவரு, வடக்கு திசையில இருந்த அந்த அணங்கனை பார்த்து ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு, அணங்கன் எங்கேயோ ஒரு நாள் எவ்வியூர் வடக்கு திசையில அவன் ஒரு மூளைக்கு போனான். காட்டுக்குள்ள போனவன் இப்படி இத்தனை காட்டு எருமைகளை எப்படி கூட்டிட்டு வந்தான், இவ்வளவு நாள் எங்க அதை காத்து வச்சுக்கிட்டு இருந்தான், எப்படி காவலுக்கு நின்னான், இவ்வளவு வயசுலயும் அவன் போர் பண்ணணும்னு முடிவு பண்ணி வந்திருக்கிறானே அப்படின்னு யோசனையா இருந்துச்சு. அவனை நேர்ல பார்த்தா கண்டிப்பா வாழ்த்தணும், இந்த போர் முடிஞ்ச அப்புறம் சந்திச்சு பேச நினைச்சுக்கிட்டே இருந்தாரு. அதே நேரத்துல ஒருத்தங்க வித்தியாசமா வந்துட்டு இருந்தான். இவனை பார்த்தா வேந்தர் படை வீரன் மாதிரி இருக்கிறான், ஆனா வீரனுக்குரிய எந்த அடையாளமும் இல்லையே, ஒரு கவசம் இல்லாம இருக்கான, யாரா இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவன் கபிலர்ட்ட வந்து ஒரு துணி மாதிரி ஒரு பொருளை கொடுத்தான். துணியை பிரிச்சு பார்த்தா அதுல புருஷதையோட ஓர்மையும் இருந்துச்சு. ஐயோ, அடடா, என்னுடைய மாணவி, தலைமை மாணவி, சொல்லாமே இதுக்குதான் இதை கொடுத்துருக்கான் போல இருக்கு, என்னுடைய தலை சிறந்த மாணவி பொருசுவை, நீ யாராப்பா அவ ஓவியத்தை வரைஞ்சி வச்சிருக்கேன்னு கேட்கும் போது, என் பேர் காராளிங்க, நான் வெங்கல் நாட்டு பகுதி சேர்ந்தவன் தான். ஆனா வெங்கல் நாட்டுல போர்ல பங்குபடாத ஒரு 6 ஊர்கள் இருக்கு, அந்த ஊர்கள்ல சேர்ந்தவன் தான் நானு. இளவரசி பொறுத்துவை உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதுக்காக தான் உங்க அனுமதி கேட்டு நான் இங்க வந்தேன்னு சொல்லும் போது, ஏண்டாப்பா இவ்வளவு பெரிய போர் நடந்துட்டு இருக்கு, அதுவும் எல்லாம் எப்படி நீங்க வந்த அப்படின்னு கேட்கும் போது, 2வது அவங்க போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்க சொல்ல, இப்ப எதுக்கு இப்ப பாக்கணுங்கிறப்ப, இல்ல இல்லைங்க கடந்த 5 நாளாவே அவங்க பார்க்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க சொன்னாங்க நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா எனக்கு வாய்ப்பே கிடைக்கல போர் நடந்துட்டு இருந்தனால. இன்னைக்கு மதியான நேரத்துலதான் அந்த வேந்தர்களோட யானைப்படை இங்க செதறி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த
வேந்தர் படை பயந்து ஓடிட்டு இருக்கும் போதே, உயிர் பிழைக்க ஓடும் போதே, இதுதான் பொருத்தமான நேரம் நினைச்சுதான் நான் உள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான் காராளி. சரி, இந்த போர் சூழலை எதுக்குப்பா பொறுத்துவை கூட்டிட்டு வரணும், அது அவங்க உயிருக்கு ஆபத்தா வந்துடும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஆபத்து வராதுங்க. நீங்க சொல்லுங்க, இப்ப அவங்க குழப்பத்துல இருக்காங்க, இந்த இடம் வேந்தர் படை ஒரு குழப்பத்துல இருக்காங்க, நீங்க சொன்னீங்கன்னா அந்த குழப்பத்துல இருக்க இந்த நிலைமையிலேயே நான் அவங்களை கூட்டிட்டு வந்துடுறேன், நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லுவான் காராளி. எப்போதுமே போர் முடிஞ்ச உடனே தேக்கனும் முடியணும் இங்க வந்துடுவாங்க. தேக்கன்ட்டையோ இல்ல முடியன்ட்டையோ வந்ததுக்கு அப்புறம் அவங்க கேட்டுட்டு உத்தரவு கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருப்பாரு, யோசிச்சுட்டு இருப்பாரு அவரு. அந்த நேரத்துல இரவாதம் தான் அங்க வருவான். தேக்கன் எங்கப்பா அப்படின்னு கேட்பாரு. தேக்கன் உடம்பு சரியில்லைன்னு ஓய்வு எடுக்கணும்னு நேரா குடிலுக்கு போயிட்டாரு. அவரை பாக்கிறதுக்காக அப்பா வந்து முடியன் அங்க போயிருக்கிறாரு. நானும் அவங்க 2 பேர்த்த பார்க்க தான் போறேன், உங்களுக்கு ஏதாவது தகவல் சொல்லணுமா, சொல்லுங்க நான் சொல்லிடுறேன் அப்படிமா இரவாதன். ஒண்ணும் இல்லப்பா நான் நேரில் பார்த்து சொல்லிக்கிறேன், நீ போப்பான்றுவாரு. கபிலர் இப்ப என்ன முடிவு எடுக்குன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கும்போதுதான் திரும்ப திரும்ப காவலி கேட்பான், ஐயா சீக்கிரம் சொல்லுங்க, இன்னைக்கு இரவுக்குள்ள நான் போய் இளவரசிக்கு போய் செய்தி சொல்லணும், இன்னைக்கு ராத்திரிக்குள்ள சொன்னாதான் அவங்க நாளைக்கோ இல்ல நாளை மறுநாளோ உங்களை இதே பொழுதுல நான் கூட்டிட்டு வரேன், இதே நேரத்துல கூட்டிட்டு வரேன், நீங்க அனுமதி மட்டும் கொடுத்தா போதுன்னு சொல்லுவான். இவர் யோசனையிலே இருப்பாரு. காராளி திரும்ப திரும்ப கேட்கவும் சரி வேற வழி இல்லாம சரி கூட்டிட்டு வா அப்படின்னு 2 யோசனையில சொல்லிடுவாரு. மறுபக்கம் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கருங்கை வாணனுக்கு கூடாரத்துக்குள்ள நிக்கவே முடியல, அவ்வளவு பிணங்கள். அதுலயும் யானைப்பட தளபதி உச்சங்கால் என்ன ஆனானே செய்தி வரல, யானைப்படை எங்க போச்சுன்னே தெரியல, எப்படி கலைஞ்சிச்சுன்னு தெரியல, மதியானத்துக்குள்ள எப்படி அவங்க வந்தாங்கன்னு தெரியல, காட்டெருமைகளை பார்த்த வீரர்கள் யாருமே உயிரோட இல்ல. அதனால அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல, அங்க யானைப்படை எப்படி கலைச்சாங்கன்னு அவங்க ஒண்ணுமே புரியல, குழப்பத்திலே இருந்தான். அது போக 3 வேந்தர்களும் இன்னைக்கு ஒன்னாவே சேரல. ஒன்னா சேர்ந்து அவங்க மைய கூடாரத்துக்கு வரணும், வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன பேச போறோம்னு ரொம்ப குழப்பத்தோடய இருந்தான். 3 வேந்தர்களும் அவங்களுக்கான செய்தி வரட்டும்னு காத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா எப்பவுமே போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கான செய்தி வரும், எவ்வளவு தூரம் அழிவு வந்துச்சு, யார் யார் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு செய்தி வரும். இன்னைக்கு அந்த செய்தி வந்து சீக்கிரமா கொடுக்க முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு இழப்பு இருந்துச்சு பயங்கரமா. பாண்டியனை நம்பி நம்ம மேலும் அங்க போரிடுறதா இல்ல வேணாமாங்கிற குழப்பம் உதயஞ்சேரலுக்கு வந்துருச்சு. ஏன்னா அதுக்கு காரணம் பரம்பு வீரர்கள் ஒரே நேரத்துல முற்றுகையையும் தவிர்த்துட்டாங்க, யானைப்படையும் சிதறடிச்சுட்டாங்க. பரம்பு படைக்கு இதுக்கு மேல ஒரு நெருக்கடியை கொடுக்கவே முடியாது. ஆனா அவங்க இதையவே ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா நாம இனிமேல் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே இல்ல, வாய்ப்பை இழந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே சோழ பேரரசன் செங்கன சோழன் அவனை பார்க்க வருவான். அவன் முகத்துல ரொம்ப சந்தோஷமா இருப்பான். என்னடா இவ்வளவு பெரிய அழிவுக்கு அப்புறம் அவன் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்க போது வரும்போதே சொல்லிட்டு வருவான், நாம நினைச்சது கை குடிச்சிடா, நம்ம நினைச்சது கை குடிச்சு அப்படின்னு சொல்லுவான். உதயஞ்சேரலுக்கு ஒண்ணுமே புரியல, இவன் என்னதான் சொல்றான் அப்படின்னு கேட்கும்போது அவன் தெளிவா சொல்லுவான், நான் அவன்கிட்ட சொன்னேன்ல அந்த ஈங்கேன்னு ஒருத்தன் இருக்கிறான்னு, அந்த ஈங்கேன்ட்ட பேசிட்டு இருக்கோன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது நல்லபடியா முடிஞ்சிருச்சு, அவன் ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சந்தோஷமா சொல்லுவான். எப்படிங்க ஒத்துக்கிட்டான் அப்படின்னு கேட்பான். ஒத்துக்கிட்டாங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இதை விட உனக்கு இனிமையான ஒரு செய்தி சொல்லட்டுமா, நாளைக்கு இரவு பாரி 10வது குகையில தங்க போறான், 10வது குகையில காவல் நிற்க போறது ஈங்கையன் தான், நாளைக்கு பாரியோட கதையை முடிக்க போறான் ஈங்கையன் அப்படிமா. உதயஞ்சேரலுக்கு அந்த செய்தி புரிஞ்சிருச்சு. அடடாடாடா நல்ல செய்தியை சொல்லுங்க, அது கட்டி பிடிச்சிக்குவான் சோழனை. மூவேந்தர்கள கூட்டமும் தொடங்கிருச்சு. புதிய தளபதிகளை அங்க வெறுகாலன் மாகனகன் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அதாவது புதிய கதாபாத்திரங்கள் பேர் ஞாபகம் வச்சுங்க, வெறுகாலன் மாகனகன் அவங்க பொறுப்பேற்று வந்திருப்பாங்க. பழைய தளபதிகள் ஏற்கனவே உருமன்கொடி தொடுமன் இவங்க எல்லாமே நின்றுட்டு இருப்பாங்க. மயூர் கிளார் தான் இன்னைக்கு முதல்ல விசாரிக்கணும் அப்படின்னு எல்லாருமே யோசனை. ஏன்னா எரளிமேட்டு பகுதியில அந்த குகையில இருந்து அங்க இருந்து ஆயுதங்கள் தட்டியங்காட்டுக்கு வருது. அதனால எரளிமேட்டுக்கும் நாகக்கரட்டுக்கு நடுவுல ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு, அது ரொம்ப சின்ன பள்ளத்தாக்கு தான். அங்க யானைப்படையை கொண்டு போய் முழுசா அடைச்சிட்டோம்னா யானை நகர்ற சக்தி யாருக்குமே இல்ல. யானைப்படை வச்சு சண்டை போட்டா கூட அது சாயங்காலம் வரைக்கும் சண்டை இழுத்துடும், அதுக்குள்ள ஆயுதம் வராம இங்க பரம்பரைகளை ஒட்டு மொத்தமா கொண்டு முடிச்சிடலாம் அப்படின்னு யோசனை சொன்னதே மயூர் கிளார் தான். அதனால எல்லாரும் மயூர் கிளார் விசாரிக்கலாம்னு ரொம்ப ஆர்வத்தோட இருப்பாங்க. கருங்கை வாணனுக்கு யாரோட முகத்தையும் உத்து பார்க்குற அளவுக்கு தைரியம் இல்லை, தலை குனிஞ்சே இருப்பான். ஆனா மயூர் கிளார் இந்த முறை ரொம்ப தலை கணத்தோட எல்லாத்தையும் தலை நிமிர்ந்து பார்த்து நின்றுட்டு இருப்பாரு. ஏன் இப்படி நடந்துச்சுன்னு பொதுவான ஒரு கேள்வி கேட்பாங்க. அது பொதுவான கேள்விதான் இருந்தாலும் கருங்கை வாணன் பதில் சொல்லலைன்னா கூட நான் பதில் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நேரடியாக பதில் சொல்லுவாரு மயூர் கிளார். இன்னைக்கு இப்படி நடக்காதுன்னு நாம ஏன் முன்னாடி சிந்திக்கல அப்படின்னு கேட்பாரு. என்னடா இது நம்ம ஒரு கேள்வி கேட்டா அவன் திரும்ப எதிர்கேள்வி கேட்கறான்னு எல்லாமே யோசனை பண்ணுவாங்க. சோழவன் கேட்பாரு, நான் கேட்ட கேள்வியை திரும்ப கேட்கிறீ அப்படின்னு கேட்கும்போது, சரி நீ என்ன நினைக்கிற நேரடியா சொல்லு, உன் மனசுல ஒன்று வச்சு வெளியே சொன்னா எனக்கு தெரியாது, நேரடியா சொல்லும் பாரு சோழவேலன். நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன், நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மையை சொன்னா நம்ம வீரர்கள் போர் பண்ற முடிவே கைவிட்டு இங்கிருந்து போயிருவாங்க, அதனால சொல்றதுக்கே பயப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாரு மயூர் கிளார். அப்படி என்ன நடந்து தெளிவா சொல்லி நான் பாத்துக்கிறேன் அப்படின்பாரு சோழவேலன். அதாவது அவங்க யானைப்படையை எப்படி திரும்ப அழிச்சிருக்கிறாங்க, ஒரு காட்டெருமை படையை வச்சு நம்ம முழு யானைப்படையும் அழிச்சிருக்கிறாங்க, அதுதான் இப்படி யானைகள் செதறி ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் குழப்பம். அது எப்படி காட்டெருமை படையை வச்சு இப்படி பண்ண முடியும், நம்பும்படியா இல்லையே எல்லாம் சொல்லும் போது, அதான் ஏற்கனவே சொன்னேங்க, நம்ம தளபதி முத நாள்ல சொல்லிட்டு வராரு,
நம்மளால பண்ண முடியாத, நம்மளால நம்ப முடியாத சக்திகள் எதிரிகள்கிட்ட இருக்கு அப்படின்னு மயிர்கிழார் சொன்னதுக்கு அப்புறம் தான் கருங்கைவாணனுக்கு ஒரு உற்சாகம். அப்பாடா, நமக்கு ஆதரவா ஒருத்தன் பேசுறான்டாப்பா அப்படின்னு சொல்லும் போதே உதயஞ்செயல் கேட்பான், சரி நீங்க என்ன சொல்ல வரீங்க, இந்த போரை நம்மளால ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்ல வரீங்களா அப்படிங்கும் போது மயில்கிழார் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த போர் யாருக்கு எதிராக நடக்குது, பாரிக்கு எதிராக நடக்குது. ஆனா இன்னும் பாரி போர்லயே கலந்துக்கல. நேத்து காத்த வச்சு சண்டை போட்டாங்க, இன்னைக்கு காட்டு எருமை வச்சு சண்டை போடுறாங்க, நாளைக்கு எதை வச்சு அவன் தாக்குவான்னு யாராருக்கு சொல்ல முடியும் அப்படிமா மயிர்கிழார். நீ என்னதான் சொல்ல வரேன்னு சோழ வேலை நேரடியா கேட்பான். நான் தான் முதலாளே சொல்லிட்டு வரேனுங்க, நீங்க தான் நான் சொல்றேன் இந்த கேட்கவே மாட்டீங்க, இந்த அவை என் பேச்சை கேட்கவே மாட்டேன்னு சத்தமா சொல்லுவான் மயிர்கிழார். எல்லாத்துக்கும் ஆச்சரியம். ஒரு சின்ன குறுநில மன்னன், பாண்டிய நாட்டு பேரரசுக்கு உட்பட்ட ஒரு சின்ன மன்னன், ஒரு குறுநில கூட்டத்துக்கு தலைவன், அவன் மற்ற வேந்தர்கள் இருக்கும்போது இவ்வளவு சத்தமா பேசுறாங்கிறது கடுப்பா இருந்தாலும், பாரிய பத்தியும் பரம நாட்டை பத்தியும் அவன் ஒருத்தன் தான் செய்தி இருக்கு, அவனுக்கு தான் எல்லாம் தெரியுங்கிறனால அவன் உயிர் இருக்கட்டும் சொல்லி எல்லாம் விட்டு வச்சிருப்பாங்க. மத்த 2 பேரும் அமைதியா இருக்கும்போது இளவரசன் புதிய விற்பன் அமைதியா இருக்க மாட்டான், கோவம் வந்துடும். அவன் என்ன நீ எழுத்து பேசுற, பாண்டிய பேரரசை எழுத்து பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சா, நீ என்ன திட்டத்தை வச்சிருக்க, நேரடியா சொல்லு, சுத்தி வச்சு பேசாத அப்படிமா. இளவரசர் எங்களை மன்னிக்கணும் இளவரசரை, நான் 4 நாள் போர் நடந்த விதத்தை வச்சு நம்ம சொல்றேன், கவனிச்ச வச்சே சொல்றேன். தலைமை தளபதி உள்பட நம்ம தளபதிகள் யாருக்குமே இந்த போரை எப்படி நடத்தணும்னு தெரியல, அவங்களுக்கு போரை நடத்துற தகுதியே இல்லைன்னு சொன்ன உடனே கருங்கைவாணனுக்கு அதிர்ச்சி ஆயிரும். என்னடா இப்பதான்டா ஆதரவா பேசுன மாதிரி இருந்துச்சு, அதுக்கு இல்லாட்டி எனக்கு தகுதி இல்லாத ஆக்கிட்டேடான்னு மனசுக்குள்ளேயே புலம்ப ஆரம்பிச்சிடும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி கேட்பாங்க. அப்படி என்னத்துல அவன்கிட்ட குறைய கண்ட அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க, ஒவ்வொரு நாளும் பாரி ஜெயிக்கிறதுக்காக தான் அவன் உத்தியை உருவாக்குறாங்கிறீங்க, அதுதான் தப்பு அப்படின்னு சொல்லுவான் மயூருக்குள்ளார். ஏய் நீ உளறியா, நீ படையை நடத்துறது பாரி ஜெயிக்கிறது தானே, அதுல என்னத்த குத்த கண்ட அப்படிங்கும் போது, அப்படி இல்லைங்க, நம்மளோட இறுதி இலக்குங்கிறதான் பாரி ஜெயிக்கிறது, அத ஒவ்வொரு நாள் இலக்காவே நம்ம செய்யறோம், இன்னைக்கு என்ன போர்ல செய்யணுங்கிறத இன்னைக்கு தீர்மானிக்கல, ஒவ்வொரு நாளும் நம்ம இறுதி இலக்க நோக்கியே திட்டத்தை போட்டுட்டு இருக்க கூடாது, ஒவ்வொரு நாளும் பாயை ஜெயிக்கணும், பரமநாட்டை ஒட்டுமொத்தமா ஜெயிக்கணும், பரமநாட்டை ஒட்டுமொத்தமா ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம தளபதி அதுதான் சொல்றாரு, எதிரிப்படை ஜெயிக்கிறது நம்மளோட இறுதி இலக்கு தான், ஆனா ஒவ்வொரு நாள் போர்லயுமே அந்த இறுதி இலக்கை அடையணுங்கிறதுக்காக நம்ம நினைச்சு போரிடக்கூடாதுன்னு அவர் சொன்ன உடனே எல்லாரும் அவர் அடுத்து என்ன சொல்ல வர்றாருன்னு உத்து கவனிச்சிட்டு இருப்பாங்க. சபையில ரொம்ப அமைதி, அவர் என்னதான் சொல்ல வராரு அப்படின்னு பாக்குறதுக்காக. இந்த போருங்கிறது பாரிக்கு எதிரான போர், ஆனா இன்னும் பாரி இங்க போர்க்களத்துக்கே வரல, அவன் எங்க இருக்கானே தெரியல. அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி இந்த போர்ல ஜெயிக்க முடியும், அவன் ரொம்ப உயரமான இடத்துல இருந்து இந்த போரை வழி நடத்துறான், அவனுக்கு கால் அடியில நின்றுகிட்டு நம்ம இந்த போரை செஞ்சிட்டு இருக்கோம். நம்ம சண்டை போடுறது எங்க, அவன் கால் அடியில, அவன் நம்ம தலைக்கு மேல நின்றுகிட்டு நம்மளையும் சேர்த்து வழி நடத்துறான், காத்த வழி நடத்துறான், காட்டெருமை வழி நடத்துறான். இந்த காற்றையும் காட்டெருமையும் பயன்படுத்துறது தளபதியோட முடிவுகள் இல்ல, அதெல்லாம் பாரியோட முடிவுகள். எந்த நேரத்துல எப்படி பயன்படுத்தணுங்கிறது அவனுக்கு தான் தெரியும். அவன் காட்டுக்கே அரசன் மாதிரி, இயற்கையோட அரசன் மாதிரி, நம்ம தளபதி சேர்த்து வழி நடத்த பயன்படுத்த அவனுக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொன்ன உடனே எல்லாருக்கும் அதிர்ச்சி, குலசேகர பாண்டியனுக்கு அதிர்ச்சி. ஏன்னா எதிரியை இவ்வளவு புகழ்ந்து பேசுறானே, இவ்வளவு புகழ்ந்து பேசுறானே, குலசேகர பாண்டியன் எதுவும் பேசாம இருக்கிறாருங்கிறது மற்ற அமைச்சர்களுக்கு மற்ற பேரரசர்களுக்கு இன்னும் அதிர்ச்சியா இருக்கும், எப்படி இவரு இன்னும் பேசாம இருக்கிறாருன்னு. 2வது நாள் போர்ல தேக்கனை முடியனை கொல்ற வேலை தளபதி கொடுத்திருந்தீங்க, அவன் செஞ்சிருந்தாலே அடுத்த நாள் போர்ல பாரி வந்து நின்றுப்பான். ஆனா நீங்க வேட்டூர் பழையனையும் குறி வைக்கிறீங்க, வேட்டூர் பழையில துரத்திட்டு போவாதீங்க, நான் எவ்வளவோ சொல்றேன், அது கேட்கவே மாட்டேங்க, நான் சொல்ற கேட்காதனால அன்னைக்கு 2 தளபதிகள் இறந்துட்டாங்க, 200 வீரர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சத்தமா சொல்லும் போது தப்புதான் அப்படின்னு எல்லாம் அமைதியா இருப்பாங்க. இந்த நேரத்துல மட்டும் என் மகன் உயிரோட இருந்திருந்தா இங்க நடந்திருக்கிறதே வேற, நாங்க பயம் காட்டியிருப்போம் பாரிக்கு, ஆனா இப்ப நம்மளோட கதை அவங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறாங்க. நீ என்னதான் சொல்ல வர, பாரிய உடனே போர்க்களத்தை கூட்டிட்டு வரணும் அதானே, நாளைக்கு போர்ல பாரியையும் கூட்டிட்டு வரணும் அப்படின்னா தேக்கனை முடியனை வெட்டி சாய்க்கணும் அவ்வளவுதானே, தேக்கனை முடியனை வெட்டி சாய்க்கிற பொறுப்பை நம்ம இப்பயே தளபதிக்கு ஒரு உத்தரவா கொடுப்போம் அப்படிம்பாரு சோழ வேலன். ஆனா மயூர்கிழார், அது காலதாமதம் ஆகிடுச்சிங்க, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த உத்தி இனிமேல் நமக்கு பலன் அளிக்காது, ஏற்கனவே முடியனை வீழ்த்தணும் அப்படின்னா முதல் நாள் போர்லயே வீழ்த்தி இருக்கணும், இனிமேல் வீழ்த்துறதா இருந்தாலும் ஒரு நாள்ல அவங்க வீழ்த்த முடியாது, அதுக்குள்ள நம்ம படை மிகப்பெரிய அழிவை சந்திச்சிரும், அதுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு, ஆனா அந்த திட்டத்தை நீங்க சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க, ஏத்துக்க மாட்டீங்க அப்படிம்பாரு மயூர்கிழார். என்னன்னு சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம்னு எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லும் போது நாளைக்கு காலையில போர் தொடங்குற உடனே, போர் தொடங்க முரசத்தம் கேட்ட உடனே ஆரம்பிச்ச உடனே பரம்போட எல்லையில போய் ஒரு தலை உழணும், அது யாரோட தலைனா நீலனோட தலையை வெட்டி வீசிடணும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே
எல்லாருக்கும் அதிர்ச்சி. நீங்க வெட்டி வீசுறீங்கன்னா அடுத்த கணமே பாரி போருக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லுவான் மயூர் கிளார். உதயஞ்செயல் துடிச்சிடுவான். யோ யோ யோ, உன்னோட யோசனை எல்லாம் பைத்தியகாரத்தனமா இருக்கியா? ஏற்கனவே அவன் கோபமா இருக்கான், கோபமா இருக்குன்னு இன்னும் கோபமாக்கி ஆபத்தை அதிகப்படுத்தணும்னு பாக்குறியா அப்படிமா சேரன். சோழனும் அதே தான் சொல்லுவான். ஏப்பா, ஒரு திட்டம் இல்லாம இது மாதிரி செய்யறதுலாம் முட்டாள்தனம்பா அப்படிமா. தூண்டில் முள்ள வீசுறதுக்கும் கொலைவாளை வீசுறதுக்கும் வித்தியாசம் தெரியாம இங்க சபையில பேச விட்டதே தப்பும் பாரு சோழவேலன். எனக்கு தெரியுங்க நீங்க யாரும் ஒத்துக்க மாட்டீங்கன்னு. ஆனா தீராத பகையும் வஞ்சகமும் இருக்கிற ஒருத்தனால மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். மரத்தோட கிளைய வெட்டுறவனுக்கும் மரத்தையே புடுங்கி வீசுறவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. மரத்தையே புடுங்கி வீசுறவனால மட்டும்தான் இந்த போரை ஜெயிக்க முடியும். ரத்தத்தை குடிக்கிற வெறி இருக்கிறதுனாலதான் இந்த தட்டியங்காட்டு பகுதியில போரை ஜெயிக்க முடியும் அப்படின்னு உறுதியா சொல்லுவார் மயூர் கிளார். மயூர் கிளாரோட அந்த யோசனையை ஏத்துக்கிட்டாங்களா, நீலனோட தலையை வெட்டி வீசிட்டாங்களா அப்படிங்கிறத நாம நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். இன்னைக்கு 4வது நாள் போர் முடிஞ்சிருச்சு. இந்த போர் காட்சிகளும் இன்னைக்கு இந்த எபிசோடும் எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்பீக்கர்ல இல்லாதவங்க கமெண்ட் பண்ணுங்க, யூடியூப்ல கேட்கறவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய குறைகள் இருந்தா சொல்லுங்க. நாளைக்கு மிச்ச எபிசோடையும் 5வது நாள் போர்க்கை பார்ப்போம். அடுத்த கட்ட திட்டம் என்னங்கிறதையும் பார்க்கலாம்.